உங்களை எல்லாம் பார்க்கறது மிகுந்த சந்தோஷம். வந்திருக்கிற எல்லாரையும் மனதார வாழ்த்துகிறேன். காலையில் ஒரு வார்த்தை சொன்னேன், நான் இன்னைக்கு சாயங்காலம் கட்டாயம் வந்திருக்க, எங்கள் மேலே உங்களை வச்சிருக்கிற அன்பு எப்படி அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொன்னேன். ஆமாம், நீங்கள் வந்து உங்கள் அன்பை வெளிப்படுத்துவதற்காக பங்கேற்கிறதுக்காக உங்களுக்கு மனதார நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டுடைய வார்த்தைகளை, அதாவது வாழ்த்து செய்தி எங்களுக்கும் உங்களுக்கும் சேர்த்தை கொடுக்க வந்திருக்கிறேன். ஆமென். பாஸ்டர் ஐயா அவர்களை நான் வரவேற்க விரும்புகிறேன். குறிப்பாக இந்த நாட்களில் ஆமென் பாஸ்டர் ஜெபசிங் அவர்கள் சொன்னதை போல எனக்கு 2000வது வருடத்தில் திருமணமானது. அதற்கு முன்பதாகவே 1995ஆம் வருஷத்தில் நான் வேதாம் கல்லூரிக்கு ஊழியத்திற்காக வந்தேன். அப்பொழுது வரும்பொழுது வருஷந்தோறும் நமக்கு இந்த வீக்கெண்ட் வெள்ளி சனி ஞாயிறு இந்த விடுமுறை இந்த வார இறுதி நாட்களில் ஊழியத்திற்கு வேதாம் கல்லூரியில் அனுப்புவார்கள். அப்படி அனுப்புகிற அந்த நாட்களில் நான் விரும்பி போக வேண்டும், ஊழியத்திற்கு பயிற்சி பெற கற்றுக்கொள்ள போக வேண்டும் என்று விரும்பி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த அந்த ஒரு இடத்தையே ஆண்டிப்பட்டி, அன்றைக்கு ஆண்டிப்பட்டி போக வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அந்த நாட்களிலே எனக்கு வேதாம் கல்லூரியின் மூலமாக 97ஆம் ஆண்டிலே வேதாம் கல்லூரியிலிருந்து ஆண்டிப்பட்டியிலே அந்த ஒரு ஆண்டுகள் பாஸ்டர் கிட்ட வந்து ஊழியம் செய்ய, வெள்ளி சனிஞாயிறு ஊழியம் செய்ய, அங்கு ஊழியங்களை கற்றுக்கொள்ள, பயிற்சி பெற்றுக்கொள்ள அப்படியெல்லாம் கர்த்தர் கிருபை தந்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். 2000ஆம் வருஷத்துல எங்களுக்கு இதே போல ஒரு நாள்ல 2000ஆம் வருஷத்துல திருமணம் நடைபெறுகிறது. அந்த திருமணத்தின் போது ரிசப்ஷன்ல பாஸ்டர் வந்து வாழ்த்து செய்தி சொன்னாங்க. எனக்கு அந்த செய்தி இன்னும் ஞாபகம் இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு. ஆமென். அன்னைக்கு ஆரம்பிச்ச சந்தோஷம் தான் சொல்லிட்டு இருக்க போல. ஆமென். இன்றைக்கும் அந்த கர்த்தருடைய சந்தோஷத்தில் சமாதானத்தில் நிலைத்திருக்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். ஆமென். ஒரு புறம் வேதாம் கல்லூரியிலே நாங்கள் படித்து பாஸ்டர் பயிற்சி பெற்றது நிமித்தம், இன்னொரு புறம் என் பாஸ்டருடைய குடும்பத்திற்கு ஆமென் ஆரம்ப காலங்களிலிருந்தே ரொம்ப நெருக்கமான குடும்பம். அதனால அன்றைக்கு வந்து எங்கள் திருமண நாள் அன்றைக்கு ஆமென் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில பாஸ்டர் செய்தி கொடுத்து வாழ்த்தி ஆமென் அன்றைக்கு ஜெபம் பண்ணினார்கள். ஆமென். அந்த வாழ்த்தும் ஆசீர்வாதமும் அந்த ஜெபமும் இன்று வரையிலும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல மதுரையில ஒரு 7 ஆண்டுகள் தொடர்ந்து ஊழியம், அதை தொடர்ந்து அவர்களோடு இணைந்து கிட்டத்தட்ட இங்க கம்பத்துக்கு வந்து 18 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 18 ஆண்டுகளும் அவருடைய நடத்துதல்ல, அவருடைய தலைமையின் கீழே தொடர்ந்து ஊழியம் செய்யும். ஆமென். அதே போல ஊழிய சம்பந்தமான காரியங்களும் குடும்ப சம்பந்தமான காரியங்களிலும் அடிக்கடி ஆமென் அவர்கள் இங்கு வருவார்கள், இல்லைன்னா நான் அங்கு போயிருவோம். ஆமென். இந்த 18 ஆண்டுகளும் அவர்களோடு இணைந்து இந்த தேனி செக்ஷன்ல ஊழியம் செய்ய, கம்பத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக குடும்பத்தின் சார்பாக அவர்களுக்கு கீழே இருந்து அவர்களோடு இணைந்து இந்த ஊழியத்தை செய்கிறது நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். அவருடைய ஊழியத்தினால, அவருடைய நடத்துதலினால, அவருடைய ஆலோசனையினால மிகவும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகவும் நாங்கள் ஆண்டவருக்கு அவர்களுக்கு நன்றியாக இருக்கிறோம். ஆகவே அதே போல பாஸ்டர் ஜெபசிங் சொன்னதை போல நான் அந்த 97ஆம் வருஷத்துல நான் ஜெபசிங் +1 படிச்சுட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆமென். அந்த சூழ்நிலையில வரும்போது அப்ப ஜெபசிங் கல்யாணம் ஆகல, அப்போ படிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த சூழ்நிலை இன்று வரையில் அவர் சொன்னது போலவே அந்த அன்பில் ஆமென் நிலைத்திருக்க, எந்த காரியமானாலும் ஆமென் ஒருவரை ஒருவர் தாங்க உதவிகள் செய்ய ஆண்டவர் இதுவரை நன்மை செய்திருக்கிறார். இன்னைக்கு கூட இந்த ஸ்தோத்திர கூட்டத்தை நடத்தணும்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக வந்து பாடி ஸ்தோத்திர கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அவரையும் ஊழியத்தில் கர்த்தர் நடத்துகிறார், பயன்படுத்துகிறார். செக்ஷன் அளவில் இன்றைக்கு செக்ரட்டரியாக இருந்து ஆமென் இந்த ஊழியத்தில் கர்த்தர் அவரை உயர்த்தி மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவர்கள் குடும்பமாய் வந்திருக்கிறது மிகுந்த சந்தோஷம். வந்திருக்கிற அவர்களுக்கு ஆமென் குடும்பத்தின் சார்பாக, உங்கள் சார்பாக ஒரு சிறு வெகுமதியை நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கரங்களை தட்டி அதே போல பாஸ்டர் ஜெபசிங் போடு நல்லவர். ஆமென். இன்னொருத்தர் தம்பதியாய் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நேர்த்தை நாங்கள் கொடுத்து விட்டோம்.
ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆனாலும் ஆமென், அவர்களையும் இந்த மாநிலத்திலே நாங்கள் மனதார வரவேற்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், காலையில் சொன்னேன். ஆமென். நம்முடைய பாஸ்டமுடைய அப்பா அம்மாவும் என்னுடைய மாமனாரும் மாமாவும் அத்தையும் வந்திருக்கிறது. எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவங்களால அடிக்கடி வர முடியாத தூரத்தில் இருக்கிறார்கள். ஊழிய நெருக்கம், சூழ்நிலைகள், பெரிய சபை, அடிக்கடி வர முடியாட்டாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து ஆமென் எங்களோடு கூட இருக்கிறது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த எனக்கு திருமணத்திற்கு 2000 வருஷத்துல 98 வேதாங்கல்லூர் முடித்து தொடர்ந்து 3 ஆண்டுகள் நான் உடன் ஊழியராகவே ஆங்காங்கே ஊழியம் செய்தேன். 98 வருஷத்துல ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் எனக்கு கோயம்புத்தூர்ல பாஸ்டர் டி சாமுவேல், அன்றைக்கு அவர் கோயம்புத்தூர் பிரஸ்பிட்டராக இருந்தார். அவரிடத்தில் 1 ஆண்டுகள் முடித்த பிறகு அதன் பிறகு எனக்கு கோயம்புத்தூர்ல நேரா பாஸ்டர் ஆபிரகாம் தாமஸ் சென்னையில அன்னைக்கு நம்முடைய ஸ்தாபனத்துடைய செக்ரட்டரியாக இருந்தார்கள். அவரிடத்திலே தொடர்ந்து 1 ஆண்டுகள். அந்த சூழலில் என்னுடைய போதகருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால அவரால் தொடர்ந்து, அதாவது சபைக்கு வர முடியாத, ஆராதனை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி பாஸ்டர் பையன் கிரேஸ் எல்லாம் சின்ன பையன், அதனால 9th தான் படித்து கொண்டுதான். அதனால உடனே பாஸ்டர் ஆபிரகாம் தாமஸ் இடத்துல அவன் பாஸ்டர், உங்க பாஸ்டர் ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால வேற யாரும் உடனே அனுப்ப முடியாது, நீ போய் அந்த சபை பாஸ்டர் எழும்பி நடமாடு வரைக்கும் அந்த சபை என்ன செய்ய பொறுப்பா நடத்தணும்னு சொல்லி என்னை இன்சார்ஜில் அங்க என்ன செஞ்சாங்க, போட்டாங்க. அங்க ஒரு ஆண்டு இப்படி அசிஸ்டன்ட் பாஸ்டரா ஒரு 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 2000 அன்னைக்கு சரி இப்படியே போயிட்டு காலம் 3 வருஷம் ரொம்ப அதிகம் அசிஸ்டன்ட் பாஸ்டரா. அப்புறம் தனி சபை கிடைக்காது, ஊழி செய்ய முடியாது. பாஸ்டர் அவரன் நம்ம சாலோசனை சொன்னாங்க, நான் மறுபடியும் அவர்கிட்ட போய் ஜாயின் பண்றதுக்காக ரீஜாயின் திரும்ப போகும்போது, நீ 3ஆவது வருஷம் நடக்கலையா, திருமணம் நீங்க சீக்கிரமா திருமணம் பண்ணிட்டா தனி ஊழி செய்யலாமே அப்படி சொல்லி எனக்கு ஆலோசனை சொல்லி ஜோப் பண்ணி அனுப்பினார். அது ஜனவரி மாதம். சரி ரைட், ஜனவரி மாதத்துல சிஏ நடக்க வழக்கமா 2000 ஜனவரி இல்லையா, பொங்கல் ஹாலிடேஸ்ல. இந்த பொங்கல் ஹாலிடேஸ்ல மதுரையில சிஏ நடக்கும் போது அப்போ நம்ம கேம்ப் சைட்லாம் நடக்காது. ஒன்று பைபிள் காலேஜ்லயோ அல்லது ராஜா முத்தைய மன்றத்திலேயோ இப்படி வெளியிடங்கள்ல தான் பெரிய இடத்துல நடக்கும். அந்த அன்றைக்கு அந்த சிஏ முகாம் வந்து ராஜா முத்தைய மன்றத்தில் வச்சு நடக்குது 2000. அப்படி நடக்கும்போது நான் அரூர்ல வந்திருக்கிறேன் சிஏ முகாமுக்காக. எங்க சபையாரோடு வாலி பிள்ளைகளோடு சேர்த்து வந்திருக்கிறேன். அவங்களும் கால்வாய் வாலி பிள்ளைகளோட வந்திருக்கிறாங்க, அவங்க குடும்பமா. அப்போ நம்ம பாஸ்டர் சாமுவேல் ராஜ் தான் என்ன செஞ்சாருன்னா, என் தோல் மேல கையை போட்டு நீ கூட்டிட்டு போய் மனது எப்படி இருக்க பொண்ணு பார்த்துட்டு இருக்கியான்னு கூட்டிட்டு நேரம் கூட்டிட்டு போய் முன்னாடி படித்தாரு சிஏல. அப்படி கொண்டு போய் பண்ணிட்டு பாஸ்டர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இவங்க தான் பாஸ்டர் கால்வாய் பாஸ்டர் ஏசுதாஸ். தோல் மேல கை போட்டு கூட்டு போய் பண்ணேன், இவன் எதுக்கு நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். யோசிப்பட தூரத்தில் நாங்கள் ஒரு பொண்ணு தெரியல பார்த்துட்டே அப்படின்னாரு. எனக்கு அவ்வளோதான், எங்க கண்ணே தெரியல. திடீர்னு கொண்டு போய் அந்த ஒரு பொண்ணு பாருங்க எப்படி இருக்கும். நான் அந்த சூழ்நிலையில வரல, ஆனாலும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு பொண்ணு காட்ட பார்க்கல, என்னைய தான் அவங்களே கொண்டு போய் காட்ட காமிச்சிருக்கிறாரு அப்படின்னு எனக்கு அப்புறம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த வாரத்திலேயே எங்க மாமா என்ன செஞ்சாங்க, அறுபதாக பேசினாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த நாட்கள் அதிகமாக ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன், உபவாசத்தில் இருக்கிறேன். ஆண்டவரே கர்த்தர் என்ன செய்யுங்க, அப்படி பாஸ்டர் தலைவர் சொல்லிட்டாரு கல்யாணம் பண்ணாத அடுத்த சபைன்னு சொல்லி. அப்ப நான் ஜோம் பண்ணிட்டு ஒரு பொண்ணு தாங்க, நான் ஜோம் பண்ணாட்டேன். என் வாழ்க்கையில பெண் பார்க்கும் படலமே இருக்கக்கூடாது. ஏன்னா எங்க பெரியவனுக்கு கிட்டத்தட்ட 60 பொண்ணு பார்த்தோம், எங்க 2வது ஒரு 42 பொண்ணு பார்த்தோம். அதனால எனக்கு என்ன செய்யக்கூடாது, இப்படி ஒவ்வொரு வீடா பொண்ணு பார்த்துக்கிட்டே போகக்கூடாது. வாழ்நாள்ல ஒரே பொண்ணை பார்க்கணும், அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணணும். எனக்கு அப்படி உதவி செய்ய ஆண்டவரேன்னு ஜோம் பண்ணேன். அதே போல ஒரே எங்க பாரு சொன்னாரு, நீ சிஏ போயிட்டு வா, உனக்கு இன்னொரு பொண்ணை கூட்டு போய் காட்டுன்னு சொன்னாரு. அப்புறம் நான் இந்த பொண்ணு இங்கே என்னை பார்த்துட்டாங்க. அதனால உடனே அந்த வாரங்களையே ஒருத்தர் பார்க்கறதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, உதவி செஞ்சாரு. பெண் பார்க்கவே எங்கேயும் போனதில்லை. வாழ்நாள்ல பார்த்த ஒரே பொண்ணு இந்த பொண்ணு தான், கல்யாணம் பண்ணது இந்த ஒரே பொண்ணு தான். அதுக்கப்புறம் எந்த பொண்ணையும் பார்க்கல, அதுக்கு முன்னாடியும் பார்க்கல. எங்க பாஸ்டர் விடல, எங்க பாஸ்டர் அப்படி அதுக்கு சோதரம். அதனால இந்த 2000 ஆமாம் எங்களுக்கு இந்த பொண்ணை பார்த்து பிப்ரவரி மாதம் நிச்சயமானது. ஏப்ரல் 27ஆம் தேதி தூத்துக்குள்ள வைத்து திருமணமானது. அந்த நாள் முதல் இந்த 24 ஆண்டுகள் முடிந்து 25வது ஆண்டு இது சில்வர் ஜூப்ளி. இந்த நாட்கள்ல ஆண்டவர் இந்த 25 ஆண்டுகளை கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா தேவைகளிலும், எல்லா வித காரியங்களிலும் கர்த்தர் ஒரு நாள் ஆமென் கூட்டம் எங்களை விட்டு விலகாமல் குடும்ப வாழ்க்கையில் எங்களோடு கூட இருந்து
இந்த நாள் வரையிலும் ஆமென் எந்த குறைவில்லாமல், குறை வரும், தேவை வரும், சூழ்நிலைகள் வரும், நெருக்கங்கள் வரும், அது எல்லாத்திலையும் கூடவே இருந்து அற்புதம் செய்கிறவராய், தேவை சந்திக்கிறவராய், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே கூட நடத்தியிருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். அந்த நாட்கள்ல மாமனத்துல 7 பிள்ளைங்க, இவங்க தான் நம்பர் 1. இவங்களுக்கு எல்லாம் லைனா 1 2 3 4 லைனா செய்வாங்க. அது இருப்பாங்க 7 பிள்ளைங்க. அவங்க வீட்டுல தான் முதல்ல. எங்க வீட்டுல 7 பிள்ளைங்க, நான் 6ஆவது பையன். ஆனா இவங்க வீட்டுல இவங்க முதல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். அப்படி எங்க வீட்டுல நான் அவங்க வீட்டுல முதல் நபராய், அடுத்த ஒரு இடத்திலிருந்து முதல் நபராய், 8வது ஒரு நபராய், ஆனால் முதன்மையான இடத்தில் அவங்க வீட்டுல பிரவேசிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். அந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரையிலும் குடும்பத்தோடு எல்லா சூழ்நிலையிலும், எல்லா காரியங்களிலும் ஆமென் வீட்டுல மூத்த மகனாகவும் மூத்த மருமகனாகவும் இருந்து இந்த நாள் வரையிலும் எல்லா காரியங்களிலும் நின்று அவர்கள் எனக்கு வேண்டிய அன்பையும் மதிப்பையும் கனத்தையும் கொடுத்து ஆமென் இதுவரையிலும் நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். பாஸ்டர் எப்படி ஆவிக்குரிய ஜீவிதத்துல எல்லா விதங்களிலும் சபை நடத்துகிற காரியங்கள், ஊழிய சம்பந்தமான காரியங்களை எப்படி நம்முடைய தலைமை போதகர் ஐயா எல்லா காரியங்களையும் கவனித்து கரெக்டா இங்க உட்கார்ந்து இருக்கிறாருன்னா எல்லா காரியத்தையும் நோட் பண்ணிப்பார். ஆமென். நீங்க உட்கார்ந்து ஆராதிக்கிறது, நான் நடத்துறது, நான் பேசுறது, நான் பேசும்போது நீங்க அப்சர்வ் பண்றது, எனக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த தொடர்பு, உறவு, ஐக்கிய, அன்பு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அந்த காரியங்களை, நன்மையான காரியங்களை பாராட்டுவாங்க. சரிபடுத்த வேண்டிய காரியங்களை கரெக்டா சொல்லிடுவாங்க. எப்படி மருந்து இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும், இதெல்லாம் கரெக்ட் சூப்பர் அப்படின்னு எல்லாம் பாராட்ட வேண்டிய காரியங்களை பாராட்டுவாங்க. சரிபடுத்த வேண்டிய ஆலோசனையான காரியங்களை கரெக்டா கட்டாயம் செய்வாங்க. ஆமா, நல்ல ஒரு தகவலாய், நல்ல ஒரு தலைவராய், வழிகாட்டியா இருந்து இதுவரை நடத்துறாங்க. அதே போல எங்க மாமாவும் பாஸ்டருடைய அப்பாவும் அதே போலதான். ஆவிக்குரிய காரியங்கள், கர்த்தருடைய காரியங்கள், குடும்ப காரியங்கள், இதெல்லாம் இப்படித்தான் இருக்கணும், இதைத்தான் செய்யணும் அப்படின்னா அந்தந்த காரியங்களை கர்த்தர் செய்வாங்க. அது ஒரு முக்கியமான காரியம். ஆரம்பத்துல என்ன அடிக்கடி பிரசங்கம் பண்ண தூத்துக்குடி கால்வாய் காலையில் கூப்பிடுவாங்க. அப்ப நான் போகும்போது இடத்துல முன்னாடி ஸ்டேஜுக்கு போக மாட்டேன், பின்னாடி உட்காந்துருப்பேன். அப்போ ஒரு முறை நேர ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி வந்தாங்க. நான் அந்த லைன்ல தான் சேர் பிரசங்கம் பண்ண போயிருக்கிறேன், அங்கதான் உட்காந்துருக்கேன். முதல்ல வந்து என்கிட்ட சொன்னாங்க, வாங்க முன்னாடி உட்காருங்க. இல்ல மாமா நான் இங்கே உட்காருறேன். அப்ப என்கிட்ட ஒரு ஆள் சொன்னாங்க, ஊழியக்காரர் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும், உங்க ஸ்தானம் மேலதான். வாங்க. எனக்கு இன்னும் மறக்கவே இல்லை. அதனால எங்க போனாலும் என்ன செய்ய மாட்டேன், சர்ச்சில் எந்த சர்ச்சுக்கு போனா எங்க போனாலும் நாம ஆராதிக்க எல்லாரோட கூட்டமா காங்கிரிகேஷனா இருக்க போயிருந்தாங்க இருப்பேன். ஊழியக்காரனா அந்த பொசிஷனுக்கு பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுனானா எங்க இருக்கணுமோ, எந்த ஸ்தானத்துல இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும், உங்க ஸ்தானம் அதுதான். ஆமென். எனக்கு இன்னும் அதை மறக்கல. கல்யாணம் ஆரம்ப நாள் புதுசு, அந்த நாள் இந்த நாள் வரைக்கும். அப்போ அந்த மாதிரி காரியத்திலையும் மருமகன் முன்னாடி உட்காரணுன்றதெல்லாம் இல்ல, ஊழியக்காரங்க தான் உட்காரணும். ஆமென். அப்ப ஊழியக்காரன் எங்க எப்படி இருக்கணும், மகன் எங்க எப்படி இருக்கணும், மருமகன் எங்க எப்படி இருக்கணும், எந்த இடத்துல எந்த ஸ்தானத்தில் இருக்கணும், எல்லா சூழ்நிலையும் இன்ன வரைக்கும் அதே அன்பு, அதே மரியாதை, அதே கணம் எல்லாவற்றையும் அதிலிருந்து ஒருச்சி குறையல. நாளுக்கு நாள் கூடுதல் மதிப்பு வருதே தவிர இதுவரைக்கும் குறையாமல் இந்த 25 ஆண்டு காலங்களும் ஆமென் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் எங்களுக்கு எல்லா விதங்களிலும் ஜெபித்து ஒத்துழைப்பு தந்து எங்களுக்கு ஆலோசனை தந்து எல்லாத்தையும் நடத்துகிறார்கள். இன்னைக்கு குடும்ப கூட்டத்துடனே ஆமென் வந்து 2 பேர் என்ன செஞ்சிருக்காங்க, ஆமென் தகப்பன் தாயார்மாய் வந்து எங்களை வாழ்த்து ஆஸ்வதிக்க வந்திருக்கிறார். காலை நல்ல ஒரு செய்தியை கொடுத்து உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களை மனதார நாங்கள் மறுபடியும் ஒரு பற்றி அவர்களை வரவேற்கிறோம், நன்றி சொல்கிறோம். அவங்க ஆசீர்வாதமாக நான் இன்னைக்கு சர்ச்சில் பிரசங்கம் பண்ற எங்க பைபிள் வந்து எங்க மாமா கொடுத்துட்டான். எங்க மாமா திடீர்னு ஒரு ஆள் கூப்பிட்டாங்க. ஆமென். அவங்க ரூமுக்கு நான் போனேன். என்ன நினைச்சாங்க, ஏற்கனவே நான் சர்ச்சில் வர சொன்னேன் இல்லையா, என்ன நினைச்சாங்களோ தெரியல. திடீர்னு அவங்க வச்சு இந்த பைபிள் என் கையில கொடுத்தாங்க, இதை நீங்க வச்சுக்கோங்க, இந்த பைபிள் தான் பிரசங்கத்துக்கு யூஸ் பண்றேன். ஆமென். இதுதான். அதே போல இப்ப சமீபத்துல ஒரு 2 வருஷத்துக்கு கேப்ல நினைக்கிறேன், அப்ப போயிருந்தோம் தூத்துக்குடி போயிருக்கும்போது எங்க அத்தை ஒரு புது பைபிள் வாங்கி வச்சிருந்தாங்க. ஆமென். உங்க அன்னைக்கு என்ன விசேஷம் எனக்கு தெரியும், சரி தெரியல, உங்களுக்கு என்னன்னு கேட்டாங்க. அவங்க ஒரு புது பைபிள் வச்சிருந்தாங்க. ஆமா ஆமா, அவங்க பிரபுவோட மகளுக்கு பர்த்டே அன்னைக்கு போயிருந்தாங்க. அப்ப கேட்கும்போது திடீர்னு என்னை கூப்பிட்டு அவங்க புது பைபிள் என்ன செஞ்சாங்க, எனக்கு அதைத்தான் காலையில் 5:30 ஆன்லைன் ப்ரேயர்ல அந்த பைபிள் தான் டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், புது பைபிள். அப்ப எங்க போனாலும் அந்த என்னவோ மனசுக்குள்ள தோடும்போது கர்த்தருடைய வார்த்தைகள் ஆசீர்வாதமா ஒரு பரிசா நினைவா ஆமென் அது கொடுக்கிறது மிகப்பெரிய நன்மை, ஆசீர்வாதம். இப்படி எல்லா விதங்களிலும் அன்பிலும் ஆதரவிலும் ஆமென் ஜெபத்திலும் ஆலோசனைகளிலும் எல்லா காரியங்களிலும் இதுவரையிலும் ஆமென் எங்களுக்கு நல்ல வழிகாட்டிகளாக இருந்து
நடத்தி கொண்டு வருவதற்காக அவர்களுக்கு மனதார நன்றி சொல்கிறோம். வந்திருக்கிற ரொம்ப சந்தோஷம். அதே போல ஆமென், எங்கள் குடும்பங்கள் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் தூரமா இருக்கிறாங்க. குடும்பத்தோடு எங்களோடு கூட எப்பொழுதும் நீங்கள் ஒன்றாக எங்களோடு இணைந்து இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எல்லா தகப்பன்மார், சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார், பிள்ளைகள் உங்கள் எல்லாரையும் மனதார வாழ்த்துகிறேன். இங்கு வந்த இந்த 18 ஆண்டுகளும் நீங்கள் எங்களை எல்லா இடங்களிலும் ஆதரித்து ஜெபித்து எங்களுக்கு உதவி நன்மைகள் செய்து எங்களுக்கு தோல் கொடுத்து எல்லாருக்கும் நன்மை செய்து வருகிறீர்கள். அதற்காக உங்களுக்கு மனசார நன்றி சொல்கிறேன். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆனால் இந்த நாளிலும் இந்த மாலை நேரத்தில் ஆமென், நம் எல்லாரையுமே எங்களுக்கு வாழ்த்து சொல்லி உங்களையும் ஆசீர்வதிக்க வந்திருக்கிற நம்முடைய மண்டல தலைமை போதகர் ஐயா அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நன்மை செய்வார். தொடர்ந்து கர்த்தர் இடைப்படுவாராக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. இது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. நான் உட்கார்ந்து இருக்கும்போது இப்ப நான் நினைச்சேன், ஒருவேளை உங்க பாஸ்டருக்கு பாஸ்டருடைய கல்யாண நாடு உங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாம இருந்திருக்கலாம், அல்லது வருஷம் வருஷம் கொண்டாடுறாருன்னு தெரியாது. நான் எந்த நாளையும் கொண்டாடுறது கிடையாது. கொண்டாடுறதுக்கு நேரமும் இல்லை. ஆனா கொண்டாடணும். நினைவு கூற வேண்டியது அவசியம். நினைவு கூற வேண்டியது அவசியம். ஒருவேளை இதுக்கு முன்னால உங்க பாஸ்டருடைய திருமண நாள் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாட்டாங்க. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிட்டு அவருடைய திருமண நாள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா எத்தனாவது மாசம்? அண்ணன் கையெழுத்து சொல்லலாம். 4வது மாசம். எத்தனாம் தேதி? ஆண்டு சொல்லுங்க. 27ஆம் தேதி. ஒவ்வொரு வருஷமும் மறக்காம சபையார் எல்லாரும் சேர்ந்து அவருக்கே தெரியாம நல்ல ஒரு அருமையான கிஃப்டை எல்லாரும் சேர்ந்து சிறுதுளி பெருவெள்ளம் சேர்ந்து நீங்க அவர் மேல் உள்ள அன்புனாலையும் அவர் உங்களுக்கு செய்கிற சேவையினாலையும் அவர் மேல் நீங்கள் வைத்திருக்கிற மரியாதையை வெளிப்படுத்த செய்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த சபையில் எனக்கு யாரும் கொண்டு கொடுக்கறது இல்லை. ஆனாலும் நான் போற இடங்களெல்லாம் நல்ல காரியங்களை சொல்லி வரேன். நல்ல காரியங்களை சொல்லி வரேன். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. நேரம் அதிகமானதுனால முதலாவதாக மருந்துக்கும் எஃப்சிக்கும் அப்படி 25வது இந்த திருமண நாளை தேவன் சிறப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் தேவனுடைய பாதுகாப்புகளை வைத்து அவர்களுடைய எல்லா காலங்களிலும் ஆண்டவருடைய எல்லா நன்மைகளையும் பற்றி வாழ என்னுடைய குடும்ப சார்பாக அவர்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. என்னை பற்றி சொல்ல வேண்டியதெல்லாம் அவர் சொல்லிட்டார். அதனால அவரை பற்றி நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்னுடைய கண்ட்ரோலில் 22 பாஸ்டர்ஸ் இருந்தாலும் என்னை ரொம்ப அதிகமாக நேசிக்கிற ஒரு ஊழியர். ஆண்டவருக்கு மகிமை. என்னை அடிக்கடி தேடி வந்து பார்த்து மரியாதை நிமித்தம் அவர்கள் என்னை தேடி வருவது வழக்கம். இதுவரைக்கும் என்னுடைய 22 பாஸ்டர்ஸ் இல்லை யாருமே எனக்கு எந்த உதவியும் செஞ்சதில்லை. ஆனால் அவர் எனக்கு வருஷம் என்ன பண்ணுவார்னா, கிறிஸ்மஸ் நாட்களில் அவருக்கு துணி எடுக்கும் போதே எனக்கும் துணி எடுத்து திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணார். பாஸ்டர் நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா? என்ன மருந்து இருக்குன்னு கேட்டீங்களா? பாஸ்டர் உங்களை வந்து பார்த்துட்டு உடனே வந்து ஆமாம் இன்னைக்கு இருக்கிறேன் அப்படின்னா நேராக வந்து முதல்ல அவர் எனக்கு வாங்கிட்டு வந்த அந்த கோட்டு ஷூட்டை எதையாவது கொடுப்பார். அதை தான் நான் ரொம்ப விரும்பி போடுவேன். ஆண்டவருக்கு பயன் அதை போடும்போது அவங்கள நம்ம நினைக்கிறோம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் செய்கிற உதவி எண்ணி நன்றி சொல்கிறோம். அப்படி எல்லா விதத்திலும் உங்களுடைய போதகரமா எஃப்சி இந்த மண்டலத்தினுடைய பெண்கள் ஐக்கிய தலைவியாக இருந்து ஊழிய செய்கிறார்களே போது, அதுபோல உங்களுடைய போதகரும் இந்த மண்டலத்தில் அவர்கள் இருந்து ஆட்கள் ஐக்கியத்திற்கு
சிறப்பான ஒரு தலைவராகவும் வேதாகம கல்லூரியுடைய காரியத்தை செய்கிற ஒரு தலைவராக இருந்து என்னோட நான் கொடுக்குற எந்த பணியாக இருந்தாலும் அதை ரொம்ப மனதார சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இந்த மண்டல ஊழியத்தில் என் கூட ரொம்ப ஒத்துழைக்கிறார். அவங்கள ரொம்ப பாராட்டுறேன், நினைச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்கிற அருமையான மூத்த ஊழியர் மறுபிறவி கத்தரிக்கை சோதனை எம்சியினுடைய அம்மா, அதெல்லாம் எனக்கு அந்த காலத்திலேயே தெரியும். ஒரு போதரம்மா ஒரு நாள் எம்சியில கேட்டாங்க, ஆமா பாஸ்டர் தாசையா உனக்கு எந்த விதத்துல மாமான்னு. உலகத்துல எவ்வளவோ கவலை இருக்கு, ஆனா அந்த அம்மாவுக்கு பாருங்க என்ன கவலை, அந்த அம்மாவுக்கு என்ன கவலை. நான் சொன்னேன், பிள்ளைகள்லாம் சின்ன வயசா இருக்கும் போதே எம்சியுடைய அப்பா என்னை நேசித்து பிரசங்கத்துக்கு கொண்டு வர காடுகள் காடி தூத்துக்குடி காணிக்க இவங்கெல்லாம் பூனைப்பட்டி மாதிரி தான் எல்லாரும் சேர்ந்தா ஒன்னா படுத்துக்கிட்டு 7 பிள்ளைங்க பார்த்துருவாங்க. அதில் 2 டிக்கெட் பெரிய டிக்கெட்டு, அதில் 3ஆவது டிக்கெட்டு 4. இத்தனை பார்த்தா அந்த ஊழிய நாட்களில் லாட்ஜி கட்சி எதுவுமே புக் பண்ண வேண்டாம்னு சொல்லி அவங்களோட இருந்து குடும்பத்தில் ஒரு நபராக இருக்குது. அதனால நான் கேட்கறோட சொல்றேன், அந்த பிள்ளை சின்ன வயசுல இருந்த மாமான்னு கூப்பிட்டு வளர்ந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் மாமாங்கிற மரியாதை செலுத்துது. ஆண்டவர் என்னை அவங்க நேசிக்கிற ஒரு மக்கள் உடனே நல்ல நான் சாப்பிட்ற மீன் எதுன்னு கண்டுபிடிச்சா என்னை கொண்டு வந்துடுறாங்க. சமைச்சு பண்ணியே கொண்டு வந்து நான் சாயினேன். வீட்டில் எங்கள் வீட்டில் டேபிளில் என்னை உட்கார வச்சு 2 பேரும் எனக்கு பரிமாறி நான் சாப்பிட்ட பின்னாடி தான் அவங்க வீட்டுக்கே வருவாங்க. ஆண்டவருக்கு மகிமை. அந்த அன்புக்கு நன்றி, அவருடைய பாச உணர்வுக்கு நன்றி. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இன்னமும் அவங்களுக்கு பெருகணும். நான் எப்பவுமே சொல்றேன், 3 பேருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும். முதலாவது தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும். 2வதாக ஊழியர்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும். 3வதாக பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் வேணும். இந்த 3 ஆசீர்வாதங்களிலும் நிறைய ஆசீர்வாதங்களை தேவன் வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை வருகிற காலத்துல ஆண்டவர் அவர்களுக்கு தருவார். எதை செய்தாலும் ரொம்ப சிறப்பா 2 பேரும் செய்கிறவங்க ஆண்டவருக்கு மகிமை. இன்னைக்கு நான் கேரளாவோட ஊழியத்தை முடிச்சுட்டு நேரம் இங்க வந்தேன். ரொம்ப டயர்ல கொஞ்ச நேரம் படுக்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க. படுத்தா எங்கதான் இருக்கிறேன், என்னதான் தெரியுதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த மாதிரி ஒரு நல்ல தூக்கம். கற்றுக்கிட்டாங்க. காப்பி கொண்டு ரொம்ப சொன்னேன், நல்ல உங்கள் வீட்டில் 1 மணி நேரம் தூங்கி எழுப்பணுமா, கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார். ஊழியக்காரனுடைய சுகத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறார். நீங்கள் இந்த நாட்களிலே உங்களுக்கு ஊழியர் செய்கிற ஊழியருடைய சுகத்தை நலனை நீங்கள் விரும்ப வேண்டும். அவர்களுக்காக எப்படி ஊழியர்கள் உங்களுக்காக திறந்தோறு ஆத்துமாக்களை எண்ணி ஜெபம் பண்றாங்களோ அதை மாதிரி நீங்களும் உங்களுடைய போதகருக்காக, போதகர் அம்மாவுக்காக, ஷைனிக்காக, இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணணும். வெளியில பார்க்கறதுக்கு எல்லாம் போட்டு ஷூட்டு எல்லாம் போட்டு பட்டு சேலை எல்லாம் கட்டுறது மாதிரி இருக்கும். ஆனா உள்ள நாங்க ரட்டுடுத்து இருப்போம், யாருக்கும் தெரியாது. வெளியில பார்க்கறதுக்கு கூட தெரியும், உங்களுக்கு என்னப்பா ஒரு கவலையுமே இல்லை. எங்களை மாதிரி கவலை உள்ள ஆளு உலகத்துல எவனுமே கிடையாது. அதுக்காக உங்கள்கிட்ட நாங்க பாவம் பரிதாபமா வந்து நிற்க முடியும்? என்ன நம்மள நீங்க எல்லாம் வாங்கி கொடுத்துருக்க போறீங்க? ஆண்டவருக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதிகமாய் ஜெபம் பண்ணுங்க. இந்த ஊழியத்தை சிறப்பாய் செய்ய வேண்டும் என்று நினைத்த போது பாஸ்டர் மருந்தையும் எம்சியையும் இங்கே கொண்டு வருவதற்காக முயற்சி எடுத்தேன். அவங்க வந்த பின்னாடி இந்த ஊழியம் நல்லா இருக்குதா மோசமாயிடுச்சு? வாயை திறந்து பேசுங்க. இப்போ ஒரு செகண்ட் வாயை திறந்து பேசுங்கன்னு ஆண்கள் எல்லாம் கருப்பு கொடி காட்டுறது மாதிரி எனக்கு தெரியுது. அவங்க வந்த பிறகு இந்த ஊழியம் நல்லா இருக்க நல்லா இல்லையா? அல்லேலூயா. சர்ச்சை பாருங்க, மாளிகை மாதிரி வச்சிருக்கேன். வீட்டை போய் பாருங்க, அரண்மனை மாதிரி வச்சிருக்கேன். நான் உள்ள போனேன், அது என்னமோ சத்துவத்தெல்லாம் போய் போகுது. கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா. என்ன உள்ள போட்டு கூட்டிட்டு வெளியே வந்தாங்க, ஒரே இருட்டு. எங்கடா நம்ம இருக்கணும்னு தெரியல. கர்த்தருக்கு தோத்திரம். பாருங்க இந்த சர்ச்சை எப்படியோ இருக்கு. இவங்க எவ்வளவோ ஸ்டெப் எடுத்தாங்க எனக்கு தெரியும். என் வாழ்க்கையில எப்பொழுதுமே எந்த ஒரு ஊழியக்காரன்
கர்த்தருடைய ஊழிய காரியத்துக்காக அதிகமா பணம் செலவழிக்கிறானோ, முயற்சி எடுக்கிறானோ, அதை நல்ல டெவலப் பண்ண நினைக்கிறானோ, அவனை அந்த ஊழியக்காரனை நான் ரொம்ப நேசிப்பேன். அந்த ஊழியத்தை டெவலப் பண்றதுக்கு அவங்ககிட்ட சில காரியங்களை சொல்லி தருவேன். அவங்க செய்கிற நல்ல காரியங்களை பாராட்டுவேன். இப்படிதான் இருக்கணும், நல்லது. சர்ச்சை டெவலப் பண்ணாங்க. வீடு எப்படியோ மேலே கிடந்தது. சில ஆண்டு அவர்கள் வருவதற்கு முன்பு குப்பை கூலமா கிடக்கும். மேலே வந்து அப்படி நின்றுட்டு தண்ணீர் விட்டுட்டு போவேன். ஆண்டவரே இப்படி கிடக்கப்பாங்க. கர்த்தருடைய கிருபையினால அதை எல்லாம் நேர்த்தியா செஞ்சாங்க, கொண்டாங்க. நல்ல ஊழியர், நல்ல தேவனுடைய பிள்ளைகளை போய் ஜெபிக்கிறீங்க, நல்லது. முக்கியமாக இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. 1ஆம் தேதி என்னன்னு தெரியுமா? மே மாதம் 1ஆம் தேதி என்னன்னு தெரியுமா? என்ன தெரியும்? தெரியும் பாஸ்டர், என்ன தெரியும்? மே மாதம் 1ஆம் தேதி என்ன தெரியுமா? நம்ம ஸ்தாபனத்தில் உள்ள ஜெப நாள். ஆமென். அத்தனை பேர் தேனி சபையில வந்து சாயங்காலம் இருக்கணும். ஆமென் சொல்லு பார்க்கலாம். ஆமா, இன்னைக்கு அங்க உள்ள சபையில விசிட் பண்ணிட்டு சொன்னேன். அங்க காலையில பிரசங்கம் பண்ணுவேன், இங்க சாயங்காலம் பிரசங்கம் பண்ணுவேன். அப்பதான் நீங்க உண்மையான விசுவாசி நான் நம்புவேன். சும்மா இப்படி போயிட்டு வந்து போனா முடியாது. ஆண்டவர் சொன்னா நீங்க அந்த சபையில சொன்னேன், நான் ஏன் இவ்வளவு ஓடி ஓடி உழைக்கணும்? உழைச்சது போதாதான். நான் ஏன் இவ்வளவு உழைக்கணும்? இரவு பகலா ஏன் ஊழிய செய்யணும்? அப்படின்னா ஆண்டவருடைய நாம நம்ம மூலமா பயன்படும். அதனால எல்லாரும் ஜெபம் பண்ண வரணும். சபையில நல்லா ஊழியர்காக ஜெபம் பண்ணணும். ஊழியர்காரரை நம்ம நேசிக்கணும். ஊழியர்கார பக்கத்துல லாப நஷ்டத்துல நம்ம நின்று அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். ஏன்னா அவங்க வீடு வாசல் சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு இந்த சபை தான் ஜனங்க தான் கதி அப்படின்னு சொல்லி வந்து கிடக்கிறாங்க. அவங்களுடைய சந்தோஷம் நம்முடைய சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறோம். தனிப்பட்ட விதத்துல நீங்கள் இந்த ஊழியத்தை தாண்டி பிடித்தால் இன்னும் அந்த கம்பத்தை பெரிய காரியங்களை தேவன் செய்வார். ஆமென். ஒரு வசனத்தை மாத்திரம் அவருடைய ஆசீர்வாதத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். பைபிள் கொண்டு வந்திருப்பீங்க நம்புறேன். அப்போஸ்தலரின் புத்தகம் 7வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனிக்கும்படி கேட்டேன். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 2லிருந்து 5 வசனம். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களை கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். ஆதியாகமம் 12 இப்படி வரும், போய் என்று சொன்னார் என்று. இந்த இடத்துல சொல்லும் போது வா என்று ஆபிரகாமை அவன் குடும்பத்தை கர்த்தர் அழைக்கிறார். வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரான் ஊரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கும் போதே உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். இடத்துல ஆபிரகாமை குறித்து பெருமிதமாக பேசப்படுகிற வார்த்தை. ஆண்டவருக்கு மகிமை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் 3 விதமான ஒரு ஆசீர்வாதங்களை ஆபிரகாம் பெற்றிருந்தார். ஒன்று, ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். இரண்டாவதாக ஆபிரகாம் ஒரு ஆசாரியனாக இருந்தார். ஆண்டவருக்கு மகிமை. மூன்றாவதாக ஆபிரகாம், அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்க, அவர் ஒரு ராஜரீகமான வாழ்க்கை செய்தார் அல்லது ஒரு ராஜாவாக இருந்தார். அவன் ஒருவனாய் இருக்கையில் தேவன் அவனை அழைத்தார். அழைத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு
வா என்று சொன்னவரோடு பயணமானான். வாழ்க்கை பல இன்னல்களையும் பல கஷ்டங்களையும் சந்தித்தாலும் எல்லா காலமும் அந்த இன்னல்களையும் கஷ்டங்களையும் அவன் சந்திக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தபோது தேசத்துக்கு ஆபிரகாமை தீர்க்கதரிசியாக மாற்றினார். ஒரு ஆசாரியத்துவத்துடைய ஊழியத்தை செய்கிற தேவ மனிதனாக மாற்றினார். ராஜரீகமான ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக இருந்தார். எபிரேயர் சொல்வது போல தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். இந்த 25வது திருமண நாளை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாகவும் வாழ்க்கையை இணைத்தாரே, வாழ்க்கையில் வந்த எல்லா போராட்டங்களின் நடுவில் நிலை நிற்க கிருபை தந்தாரே, அவருக்காக வாழ்கிற ஒரு சிலாக்கியத்தை கட்டளையிட்டாரே, அதிலும் அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஒரு அர்ப்பணம் உள்ள மனசாட்சியை தந்து தேவன் அவர்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்து தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் இணங்கி வாழ்ந்த போது ஆண்டவர் அவர்களை இந்த பட்டணத்திற்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். சபைகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். இந்த மண்டலத்திற்கு அவர்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றினார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றினார். இந்த 25வது திருமண நாளை நினைவு கூற அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாட்டை ஆண்டவர் தருவார். அவர்களை ஆசாரியத்துவத்துடைய ஊழியத்தை சிறப்பிக்க செய்து ஏராளமான மக்களை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை தேவன் தருவார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் எத்தனை ஊழியர்கள் இருந்தாலும் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தி கௌரவப்படுத்தி இவர்களுக்கு வேண்டிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உயர்வையும் மேன்மையும் அந்தஸ்தையும் தந்து ஒரு ராஜரீகமான மனிதர்களாக இருந்து இவர்கள் உண்மையாகவே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய தெரிந்தெடுப்புகளை இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இதை விட ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அவர்களுடைய வழிகளை நான் செவையாக்குகிறேன், அவர்களை நீதியின் வழியிலே நடத்துகிறேன், அவர்களுடைய வீட்டிலே ஐஸ்வர்யமும் கனமும் புகழும் பெருகியிருக்கும் என்று சொல்வது போல தேவனோடு இருக்கிற சிநேகத்தை இவர்கள் தொடர்ந்து காத்துக்கொண்டு வாழும்போது இந்த 4 விதமான ஆசீர்வாதங்கள், தீர்க்க தரிசன ஆசீர்வாதம், ஆசாரியத்துவத்தினுடைய ஆசீர்வாதம், ராஜரீகத்தினுடைய ஆசீர்வாதம், தேவனோடு வாழ்கிற அந்த உத்தம வாழ்க்கைக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃபெல்லோஷிப்புடைய ஆசீர்வாதங்களை இவர்கள் பெற்று ஆபிரகாம் இன்று வரை எல்லாரும் பேசப்படுகிறான், பாராட்டப்படுகிறான். ஆபிரகாம் என்கிற பெயர் இல்லாத சபையே இருக்காது என்று நினைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பத்தை அவருடைய மகளையும் அவருக்கு தந்திருக்கிற சபையையும் சபை மக்களையும் அந்த விதமாய் ஆசீர்வதிக்க அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். God bless you. Amen. எந்த ஒரு மாதிரி ஃபங்க்ஷன்னா பர்த்டே பார்ட்டினா வீடியோ எடுக்கலாம், ஒரு வீடியோ எடுக்கலாம். சரி, ரெடி பண்ணிக்கிறேன். கடைசி ஒரு இதில் கூப்பிட்டோம்.
ஆத்துமா வாழ்ந்தோ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா மகனே பிரிய மாணவனே உன் ஆத்துமா வாழ்ந்து நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா மகனே பிரிய மாணவர்களே உங்கள் ஆத்துமா வாழ்வது போல் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் நல்ல ஆசீர்வதிப்பாராக. ஜீவனுள்ள நாளெல்லாம் இவர்கள் எக்ஸலன்ட் வாழ்வை காண்பார்களாக. இப்போ நம்ம ஜோம் பண்ண போகிறோம். பாஸ்டருக்காக ஆசிரமாக்காக இங்கே இருக்கிறதுல ரொம்ப இதில் மூத்த தகப்பன். ஆமாம், ஆசிரமாவுடைய தகப்பனார் பாஸ்டர் ஏசடியான் அவர்கள், ஏசுதாஸ் அவர்கள். ஆமாம், இப்பொழுது தன்னுடைய மகனையும் மருமகனையும் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆசீர்வதிச்சிருப்பாரு, பரம்பரை ஆசீர்வதிச்சிருப்பாரு. ஆனால் இந்த நாளில் ஆசீர்வதிக்க ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். வாங்க அம்மா வாங்க. Praise the Lord. Hallelujah. 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 வானம் திறந்தருளும் வர தானங்களையும் நேரமது வானவர் ஞானமுள்ள வல்ல போது நாதனே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் வானம் திறந்தருளும் பல தானங்களையும் நேரமது வானவரை ஞானமுள்ள வல்ல போது நாதனே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். எங்கள் சர்வ வல்லமை நிறைந்த நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் தாழ்த்துகிறோம். தேவரே, எங்களுக்கு தந்த நல்ல பரிசுத்த ஆவியானவருக்காக நம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஞானத்தை உணர்த்தும் வசனமும் அறிவை உணர்த்தும் ஆண்டவரே ஞானத்தினாலும் உங்களுடைய பிள்ளைகளை நிறைத்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உங்களுடைய பிள்ளைகளை இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றியது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். செல்லுகிறோம். உன்னை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்க பண்ணுவேன் சொன்னவர். கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்க உதவி செய்யும். சபை நடுவில் சபையாருக்கு நடுவில் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் இன்னும் தலையை உயர்த்தும். ஆண்டவரே, இவர்கள் கண்களுக்கு முன்பதாக
உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று யோசுவாவை மேன்மைப்படுத்தின உன்னதமான ஆண்டவர் சபை நடைமுறை கனப்படுத்தும், சபை நடைமுறைகளை பிரயோஜனப்படுத்தும், சபையில் ஆண்டவரை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். எங்கள் ஸ்தாபனத்துக்கு, எங்கள் செக்ஷனுக்கு ஆண்டவரை நிகழ்ந்த ஆசீர்வாதமாக இவர்கள் பிரகாசிக்கப்படி நீ உதவி செய். எழுப்பி பிரகாசி, கர்த்தருடைய ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்றபடியே அப்பா அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் உடைய சிறச்சிலை தங்குபடி நீர் எங்களுக்கு தந்த அதிகாரத்தின்படி ஊழியக்காரர்களாகிய நாங்கள் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம், இவர்களை ஆசீர்வதிக்கிறோம், இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவனே, தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் கிருபையினாலும் தொடர்ந்து நீ முடிசோடும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஒரு கைகளின் பிரயாசத்தினை சாப்பிடுவான். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஒரு மனைவி வீட்டோர்களை கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பார். ஒரு பிள்ளைகள் பந்து சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளை போல இருப்பார்கள். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் சொன்ன தேவாதி தேவனுடைய வார்த்தைகள் அப்படியே இவர்களில் நிறைவேறுவதாக, அப்படியே நிறைவேறுவதாக, இந்த வசனங்கள் நிறைவேறுவதாக இவர்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். சகல தீமைக்கு விளக்கும், பண்டிகளுக்கு விளக்கும், பொறாமைகளுக்கு விளக்கும், வன் கண்களுக்கு விளக்கும், சத்துரு கொண்டு வருகிற மறைவான சகல சதி நாச மோசங்களுக்கு விலக்கி இரக்கத்துக்குள் மறைத்துக் கொள்ளும். இந்த இடத்திலும் ஒரு தேவனுடைய மனுஷன் உண்டு என்பதை வழங்கப்படும். ஆண்டவரே, இந்த இடத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் என்று சாமுவேலை குறித்து குறிப்பாய் சொன்னதை போல எந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், எந்த இடத்துல ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார் என்பதை அநேகர் விளங்கிக் கொள்ளும்படி உதவி செய்யும். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருடைய கரம் உங்களுடைய பிள்ளைகளோடு இருப்பதாக இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உடைய ஆசீர்வாதங்கள் சிறச்சலில் தங்குவதாக. திருத்துவ தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நன்மைகள் ஸ்ரீகுருடைய நாளெல்லாம் தொடர்ந்து வருவதாக. அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். தேவன் எல்லாவற்றிலும் கிருபை தந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் நம் அனைவரோடும் முக்கியமாய் இந்த ஊழியக்காரனுடைய குடும்பத்தோடும் சபையோடும் அவருடைய தரிசனத்தோடும் இயேசு வரமட்டும் நிலை நிற்பதாக. ஆமென், ஆமென். நன்றியுரை. Praise Lord. கர்த்தர் நல்லவர். இந்த இரவு நேரத்திலேயும் வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் மனதார வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களுடைய